நிலத்தை இழந்தால் மொழியை இழப்பீங்க. எந்தெந்த நிலத்தை நீங்கள் 10 ஏக்கர் 20 ஏக்கர் யாராவது கொடுக்குறீங்களோ அவங்கெல்லாம் பிறமொழி பேசுகிறாங்க. இவ்வளோ தமிழ் பற்றி ஆய்வு பண்ணுற நானே 14 மொழி கலந்து தான் தமிழ் பேசுகிறேன். இவ்வளோ வருஷமாக 20 வருடமாக தமிழ் ஆய்வு பண்ணுற எனக்கே 14 மொழி கலந்து தான் தமிழ் பேசுகிறேன். அப்போ நீங்கள்லாம் எவ்வளோ மொழி கலந்து தமிழ் பேசுவீங்க பாருங்கள். ஆங்கிலம் கலந்து பேசுகிறீங்க, சமஸ்கிருத் இங்கே பேசுகிற எல்லாரும் வார்த்தைன்னு சொல்கிறோம், தமிழ் கிடையாது. சந்தோஷம் சொல்கிறோம், தமிழ் கிடையாது. ஆச்சரியம் சொல்கிறோம், தமிழ் கிடையாது. நியாயம் அநியாயம் அர்த்தம் எதுவுமே தமிழ் கிடையாது. அப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்கும்? திட்டமிடல் நமக்கு தேவை. ஒரு வலிமையான சமூகம் நம்ம உருவாக்கணும்னா நம்ம யாரும் தெரியுது. அதுக்கு தான் முதல் கருப்பொருள் நிலம் பொழுதும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. சிறு பொழுது சொல்லியிருக்காங்க, பெரும்பொழுது சொல்லியிருக்காங்க. அந்த பெரும்பொழுதுல என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 12 மாதமே முக்கியமான மாதம் தான். ஏன்னா இதில் ரொம்ப முக்கியம் காலம். இன்னைங்க இந்த ஒரு மனித நாகரிகத்துக்கு என்ன காரணம்? தாவரங்களை பார்க்குறான், பயிர் செய்கிறான், பயிர் தொழில். இன்னைக்கு நீங்கள் விவசாயன்றீங்களே, விவசாயமே தமிழ் சொல் கிடையாது. விவசாயம் இன்னைக்கு ஒரிசாவில் பிஸ்னஸ் மேன் சொல்லக்கூடிய சொல் விவசாயி. விவசாயின்னு சொல்றது இன்னைக்கு நீங்கள் விவசாயம் சொல்றீங்க. உழவு பயிர் தொழில் தான் உண்மையாகும். விவசாயத்துக்கு மாற்று சொல் உழவு தொழில் தான். அந்த உழவு தொழில் பயிர் தொழில். பழைய காலத்தில் இந்த ஜாதிய சர்டிஃபிகேட் வாங்கி பாருங்க. எனக்கு குளம் பார்த்தா பயிர் தொழில்னு போட்டிருப்பாங்க. குளம் பார்த்தோன்னா குயவன் போட்டிருப்பாங்க. குளம் பார்த்தீங்கன்னா கொல்லன், கம்மாளன். இன்னைக்கு தமிழ்நாடு சொல்லிக்கிட்டு ஒரு கொல்லரு, தச்சரு, ஆசாரி எல்லாம் விஸ்வகர்மா ஆயிட்டாங்க. இன்னைக்கு மிக அழகான முல்லை நில மக்கள் ஆயார் கோணார் இடையரெல்லாம் இன்னைக்கு யாதவரா மாறிட்டாங்க. உழவு தொழில் பண்ண பல்லர்லாம் இன்னைக்கு மல்லரா மாறிட்டாங்க. இப்போ என்ன, நீங்க தமிழ் தேசியம் சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட இந்திய நாட்டுக்கு கீழே வேலை செய்யற மாதிரி ஆகிட்டீங்க.